கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இந்த காலை வேளையிலே நான் ஏறெடுக்கிறேன். பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற அத்துணை பரிசுத்தவான்களுக்கும் பொறுப்பாளர்களும் விசுவாச பெருமக்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை சற்று நேரம் தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவரை சோத்திரித்து தியானத்திற்கென்று தேவன் கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 15:9. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்லுகிறார் இறை மக்களுக்கு, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை தொடர்ந்து அவர் அடுத்த வசனம் சொல்லுகிற பொழுது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு, சர்வ சிருஷ்டிக்கு எச்சமானதாகிய பிதாவினுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பு எவ்வளவு மேன்மையானது, விலையேற பெற்றது என்பதை சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழி பேசுகிற மக்கள் உண்டு. அந்த மொழிகளிலே கோடிக்கணக்கான வார்த்தைகள் உண்டு. எல்லா வார்த்தைகளிலும் சிறந்த வார்த்தை நாம் என்ன என்று ஆராய்ந்து பார்ப்போமேனால் அன்பு என்கிற வார்த்தை தான் மேலோங்கி நிற்கிறது. மற்றவருடைய அன்பை நாம் ருசிக்கிறோம், நாமும் அவர்களில் அன்பு கூறுகிறோம். உலகமே அன்பில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே தெய்வீக அன்புக்கு ஈடு இணையில்லாத அன்பு ஒன்றும் கிடையாது. பிள்ளைகள் பெற்றோரின் அன்புக்காக இயங்குகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளின் அன்புக்காக இயங்குகிறார்கள். மனைவியானவள் கணவனுடைய அன்புக்கு இயங்குகிறாள். கணவன் மனைவியுடைய அன்புக்காக இயங்குகிறான். உலகம் எப்படி உருண்டையான வடிவத்தில் இருக்கிறது என்று சொல்லி மக்கள் இன்றைக்கு பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ, அதை போல அன்பும் ஒரு வட்ட வடிவில தான் அமைந்திருக்கிறது என்று சொல்லி வேத பக்தர்கள் சொல்லுகிறார்கள். பல வேளைகளில் உலக அன்பு பொய்த்து போய்விடுகிறது, மாயமானமாய் இருக்கிறது. அப்படி சூழ்நிலை ஏற்படுவது வாழ்க்கையே கசந்து போகிறது, வெறுத்து விடுகிறது. பாருங்க, அன்பின் நிமித்தமாக காதல் கொள்கிறார்கள். அந்த காதல் தோல்வியுற்ற உடனே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இது மனிதர்களுடைய அன்றாட நிகழ்வுகளே நடக்கிறது. மனிதன் மட்டுமல்ல, நம்மோடு இருக்கிற மிருகங்கள் கூட அன்புக்கு அடிமையாகத்தான் இருக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிற பூனைக்குட்டியை பாருங்க, நம்ம தடவி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அது தலையை ஆட்டிக்கொண்டே தன் அன்பை வெளிப்படுத்துகிறது. வீட்டிலே வளர்க்கிற நாய்க்குட்டிகள் கூட அன்புக்காக ஏங்கிக் கொண்டுதான் நம்மை சுற்றி தன்னுடைய வாளை ஆட்டிக்கொண்டே நிற்கிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு இன்று வரைக்கும் மாறவில்லை, அது குறைந்து போகவும் இல்லை. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினால் நம்மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். தமிழில் அன்பு என்ற வார்த்தைக்கு இணையான பல வார்த்தைகளும் உண்டு. அன்பு என்றால் பாசம், அன்பு என்றால் நேசம், அன்பு என்றால் காதல் என்று நாம் சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். இதே கிரேக்க மொழியிலே இந்த அன்பை குறித்து 4 வார்த்தைகள் சொல்லுகிறார். கிரேக்க மொழியிலே ஸ்டார்கே என்ற வார்த்தைக்கு மனித உறவுகளில் ஏற்பட்ட உறவுகளிடையே காட்டுகிற அன்பு என்று அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்பிலியா என்ற வார்த்தைக்கு சிநேகிதரிடத்திலே நாம் கொண்டிருக்கிற அன்பு என்று சொல்லப்படுகிறது. ஈரோஸ் என்பதற்கு
கணவன் மனைவிக்கும் இடையே ஏற்பட்டுள்ள அன்பை எடுத்து காட்டுகிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய அன்பை குறித்து விவரிக்கும் போது அகாப்பே என்ற வார்த்தை கிரேக்க பதத்திலே சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை அகாப்பே என்ற வார்த்தையை உபயோகிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் மிகப்பெரிய, அது ஆழமான அர்த்தமா இருக்கு. தியாகமான அன்பு, கைமாறு கருதாத அன்பு, சத்துருக்களையும் நேசிக்கும் அன்பு, ஜீவனையும் கொடுக்கும் அன்பு என்பதாக சொல்லப்படுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானத்தில் மட்டுமே அப்படிப்பட்ட அன்பை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் 1 Corinthians 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமேனால் அதிலே அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் அன்பின் குண அதிசயங்களையும் சுபாவங்களையும் அருமையாக விவரித்து காட்டுகிறார். அதன் முடிவிலே விசுவாசம், நம்பிக்கை, அன்பை மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவர் அன்பே பெரிது என்று சொல்லி 1 Corinthians 13:13 சொல்லப்படுகிறது. உலகத்தில் உள்ள அத்துணை பேர்களும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லிதான் இன்றைக்கும் அநேக மூலமாய் எடுத்துரைக்கப்படுகிறது. ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் உண்டு. அது அவர் அன்புக்காக இயங்குகிற தேவன். தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே, தன்னை தேடி வருகிற பிள்ளைகளிடத்திலே, கற்பனைகளை கை கொள்கிற பிள்ளைகளிடத்திலே தேவன் அன்புக்காக இயங்குகிற தேவாதி தேவனாக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் தன் மேல் அன்பு செலுத்த மாட்டார்களா? அதிகாலையில் எழுந்து தன்னை தேட மாட்டார்களா? தன்னுடைய பாதத்தில் அமர்ந்து தன்னோடு நேரம் செலவிட மாட்டார்கள் என்று இயங்குகிற ஒரு தேவாதி தேவன் நமக்கு இருக்கிறார். அன்பு கூறுவதால் தான் அதிகாலையில் எழுந்து செபிக்க முடியும். நம்முடைய உறவினர்கள் ஒருவேளை அதிகாலை ஒரு 3 மணிக்கு ஒரு ஏரோப்ளேன்ல வந்து இறங்கி நம்மை சந்திக்க போறார் என்றால் நாம் எப்படி அவர்களுக்காக அதிகாலையே எழுந்து விமான நிலையம் சென்றிருப்போம், இல்லைன்னா அவர் வருகிற வழிக்காக காத்திருப்போம். நம்முடைய ராஜாதி ராஜா, நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் பல ஆசீர்வாதங்களோடு அதிகாலை நம்மை தேடி வருகிறார். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்வது காலைதோறும் கிருபை, அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்று சொல்லி, அந்த புதிய கிருபையால் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் அத்தனை பேரத்தையும் அவர் வாஞ்சையோடு வந்து நம் மனதை நிரப்ப அவர் ஆவலாய் இருக்கிறார். அவரை சந்திக்க நாம் ஒரு நாளும் கவலையோடு செல்லாதபடிக்கு அவருடைய வரவேற்கத்தக்கதாக, அவர் சந்திப்பதற்கு தக்கதாக, அவரோடு நம்ம அமர்ந்து பேசத்தக்கதான நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் பிரதான கட்டளை என்ன என்றால், நீ உன்னிடத்தில் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே முதலாவது கற்பனை என்று சொல்லப்படுது. அதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை உன்னை போலவே பிறனை நேசி என்று சொல்லப்படுது. 2 கற்பனைகளுக்குள்ளும் எல்லா நியாயப்பிரகாரங்களும் தீர்க்க தரிசனம் நமக்கு அறிந்திருக்கிறது சொல்லப்படுகிறது. இந்த தேவனில் நான் அன்பு கூறுகிற இந்த கற்பனையை கை கொண்டு நாம் வாழ்மையினால் நமக்கு பலவிதமான ஆசீர்வாதத்தை தேவன் இருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம் என்னென்றால் 1000 தலைமுறைக்கு இரக்கம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் அன்பின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். வேதம் சொல்வது யாத்திரையாகமம் 20:6 சொல்லி, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கை கொள்வர்களுக்கும் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறதாய் இருக்கிறேன். கர்த்தரில் அன்பு கூறுவது பிள்ளைகளுக்காக தலைமுறையாக தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 1000 தலைமுறைக்கு கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்வார். ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை 2000 வருடத்தில் மொத்தமே 42 தலைமுறைகள் தான் வருகின்றது. ஆதாமிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 100 தலைமுறை கூட வந்திருக்காது. ஆனால் வேதத்தை அடிப்படையாக கொண்டு நாம் பார்ப்போமேயானால் கர்த்தரை பாருங்கள், நமக்கு சொல்லுகிற 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற அன்பு அவரிடத்திலே உண்டு. அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுது, பாவியாக இருந்த ஸ்திரியாகிய மரியாள் அவரில் ஆண்டவரில் அன்பு கூற தீர்மானித்தாள். சீமோன் என்கிற குஷ்டரோகியின் வீட்டில் இயேசு பந்தியிருந்த போது மரியாள் நலதளம் என்கிற தைலத்தை உடைத்து அவருடைய பாதங்களில் பூசி பாதங்களை கண்ணீரினால் அழைத்துக் கொண்டே இருந்தாள். அவருடைய ஒவ்வொரு செய்கையும் கர்த்தர் பேரில் வைத்த அன்பை காண்பித்தது. இயேசு அவளை குறித்து சாட்சி கொடுத்தார், இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய அன்பு யார் மேல் இருக்கிறது? 2வது, தேவன் நம் மீது வைத்திருந்த தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால்,
அதே அன்பை நாமும் தேவனோடு வைக்கிற பொழுது நமக்கு என்ன இரண்டாவது ஆசீர்வாதம்னா தீர்க்க ஆயுசை தருவார். நமக்கு நல்ல ஆயுசு நாட்களை கொடுப்பார். வேதம் சொல்ல உபாகமம் 30:20 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசும் ஆனவர் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரில் நாம் அன்பு கூறும்போது அவர் நமக்கு ஜீவனையும் தீர்க்க ஆயுசையும் தருவார். நம்முடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்போம். நமக்கு ஜீவனை தருவது மருந்துகள் அல்ல, டாக்டர் அல்ல, சிறந்த டானிக்கை அல்ல. நாம் கர்த்தரில் அன்பு கூற நம்முடைய ஆயுசு விருத்தியாகும், சுகம் ஜீவன் பலனை தரும். நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நமக்கு வர பண்ண மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நானே உன் பரிகார கர்த்தர் என்று சொல்லி யாத்திராகமம் 15:27 நமக்கு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, சங்கீதக்காரரை கொடுத்து நமக்கு சொல்லுகிறார், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லி சங்கீதக்காரர் 103 திருப்பாடலில் மிக தெளிவாக சொல்லுகிறார். நமக்கு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது நிமித்தமாக தீர்க்க ஆயுசை தேவன் தருகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது சங்கீதக்காரன் 97:10 நமக்கு சொல்லப்படுகிறது, கர்த்தரில் அன்பு கூறுவர்களோ தீமையை வெறுத்து விடுங்கள். கர்த்தரில் அன்பு கூறுவது தீமையது. அவர் தம்முடைய பரிசுத்தவானின் ஆத்மாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் என்று சொல்லி நம்ம ஆத்மா பாதுகாக்கப்படுது. கர்த்தரை அன்பு கூறுகிற போது நம்முடைய ஆத்மா சொல்லுவார், அவன் ஆத்மா பரிதவிக்கிறது என்று சொல்லி. நம்ம ஆத்மாக்கள் பரிதவிக்காதபடி துன்மார்க்கரின் கைக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரில் அன்பு கூர்ந்த தாவீது வனாந்தரத்திலே சிறு வயதா இருக்கும் போது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது கரடியினாலும் சிங்கத்தினாலும் அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் தாவீதுடைய ஆத்மாவை காத்தார். சவுல் தன்னை துரத்தும் போது மருமகனை மாமனார் கொலை செய்வதற்காக எத்தனித்து வருகிற போது மரணத்துக்கும் தாவீதுக்கும் ஒரு அடி தூரத்தில் மாத்திரமே இருக்கிறது என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். அந்த வேளையிலும் தாவீது கலங்காமல், என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று தனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய தேவனை நோக்கி அவர் பார்க்கிறார். ஆத்மாவை காக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் அவர் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்தபடியால் கர்த்தர் அவருடைய ஆத்மாவை மரணத்துக்கும் அவருடைய கண்ணை கண்ணீருக்கும் அவருடைய கால்களை இடர்களுக்கும் தப்புவித்தார் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை எண்ணி நன்றி எறிதலோடு அனுதினமும் தேவ சமூகத்திலே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று தாவீதோடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி நாம் இன்றைக்கும் விசுவாசிக்கும்படியாக நமக்கு தாவீது ராஜாவுடைய செயல்பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரில் நம்முடைய இரட்சகரில் நாம் அன்பு கூறுகிற போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்னா, ரோமர் 8:28 சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிறார். கர்த்தரில் நாம் அன்பு கூர்ந்தார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் நம் கர்த்தரில் அன்பு கூறுவோம் என்றால் எல்லா தீமைகளையும் நம்மை விட்டு நன்மையாக மாற்றும்படி செய்கிறார். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் பாருங்க, வேதத்திலே நமக்கு அந்த நம்பிக்கை உண்டாகும்படிதான் யோசேப்பு அவனுடைய சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்பட்டார். குழியிலே தூக்கி போட்டார்கள். எகிப்திலே அடிமையாக விற்று போட்டார்கள். ஆனால் யோசேப்பு தேவனில் அன்பு கூறுவராய் இருந்தபடியினால் கர்த்தர் எல்லாவற்றிலும் நன்மைக்கு ஏதுவாக யோசேப்பை மாற்றினார். எந்த சகோதரர்கள் பகைத்தார்களோ அவர்களே யோசேப்பின் காலடியிலே வந்து விழும்படி கர்த்தர் செய்தார். எல்லாவற்றையும் யோசேப்புக்கு மாற்றி கொடுத்தார். அதே சகோதரர்களுக்கு யோசேப்பு
தானியத்தை அள்ளி அள்ளி கொடுத்தார். எகிப்தில் உள்ள சிறந்த இடத்திலே அவர் தங்கி தாபரிக்கும்படி தேவன் உதவி செய்தார். நம்ம சகலத்தை நன்மையாக மாற்றுகிற தேவன் இருக்கிறார். அவரிலே நாம் அன்பு கூறுகிற பொழுது பிதா எப்படி குமாரன் அன்பு கூர்ந்தாரோ அதே போல குமாரன் நம்மில் அன்பு கூறுகிற தேவனா இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் நாம முழு மனதோடு அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூர்ந்தோம்னால் கர்த்தர் நமக்கு நிரந்தரமான ஒரு நித்திய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது 1 Corinthians 2:9 மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரத்தின் வாயில. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. இந்த சரீரம் நம்மை விட்டு கடந்து போகும். ஆனால் ஆத்மாவோ நித்திய காலமாய் கிறிஸ்துவுடனே பரிசுத்த தூதர்களுடனே சேராபின்களும் சேராபின் மத்தியிலே பரலோக ராஜ்யத்தில் வாசம் பண்ணுகிறதா இருக்கிறது. நித்தியத்திலே தேவனில் அன்பு கூறுவர்களுக்கோ பிதா ஆயத்தம் பண்ணிக்கிற எல்லா மேன்மையும் மகிமைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள நாம் ஆயத்தமாகும்படிக்கு குமாரனாய் கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிவாரணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றிலும் செயங்குறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நித்திய காலமாய் உங்கள் ஆத்மா இளைப்பாறும்படிக்கு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆட்சி குட்டியானவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நித்திய வாஸ்தலத்திலே பிரவேசிக்க பங்குள்ளவராய் ஆகும்படிக்கு இந்த காலை வேளை கர்த்தர் இப்பொழுதே அவரில் முற்றிலுமாய் பரிபூர்ண அன்பு கொடுக்க, அன்பு செலுத்த, அந்த அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை நாம் விசுவாசிப்போமேயானால் கர்த்தர் நமக்கு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர் சொல்லுகிறார், தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தது எதற்கென்றால் நாம் அவளை அன்பு கூற வேண்டும் என்பதற்கு எண்ணத்திற்கென்றால் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் 1000 தலைமுறைக்கு நமக்கு இரக்கத்தை கொடுக்கிற அன்பு தேவனிடத்திலே உண்டு. நமக்கு நல்ல ஆயுசு நாட்களை, தீர்க்கமான ஒரு ஆயுசு நாளை கொடுக்கிற அன்பு தேவனிடத்திலே உண்டு. நம் ஆத்மாவை அவர் காப்பாற்றுகிறதான அந்த அன்பு இருக்கிறது. அவருடைய அன்பு சகலமும் நமக்கு நன்மைக்காக உண்டாக்குகிற அன்பாய் இருக்கிறது. அவருடைய அன்பு நமக்கு மரணத்திற்கு பின்பு ஒரு நித்திய வாழ்க்கை, ஒரு நிலையான ஒரு இடம் உண்டு, பரலோக வாழ்வை காணும்படியான அன்பு நம் மேல் வைத்திருக்கிறார். அந்த அன்பை பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளை நாம் ஆயத்தமாகுவோம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் நமக்கு அது இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வார்த்தையா இருக்கிறது. அந்த தேவாதி தேவன் தான் அந்த காலை வேளையிலே தன்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அதிகாலை தேடுகிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்று சொல்லி அவரிடத்துல அன்பு கூறுகிற பொழுது நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதற்கு ஆயத்தமாகவும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, உமக்கு கோடான கோடி சோதரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் ராஜாதி ராஜா உங்க சமூகத்திலே வந்து அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவியர் தாவை கொடுத்தவரே உமக்கு சோதரம். இன்றைக்கும் அன்பு எங்கள் மீது வைத்தது எங்கள் வாழ்விலே 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், நல்ல ஆயுசு நாட்களை எங்களுக்கு தருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்த இந்த பூமியிலே பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்த அந்த அன்புக்காக சோதரிக்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது ஆண்டவர் எங்கள் ஆத்துமா பாதுகாக்கிற தேவனார்கள், பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு எங்கள் ஆத்துமாக்கள் அந்தகாரத்தினுடைய தற்பத்தின் ஆவிகளுக்குள் விழுந்து போகாதபடிக்கு பாதுகாக்கிற அன்பு உங்களுடைய அன்புக்காய் சோதரிக்கிறோம். எங்கள் வாழ்விலே நாங்கள் இந்த கடந்து வர்ற பூமியின் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் சகலமும் எங்களுக்கு நன்மைக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற தேவன் எங்கள் மீது வைத்த அன்புக்காக சோதரிக்கிறோம். நித்தியத்தில் எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண என் ஆண்டவர் வைத்த அன்புக்காக கோடி சோதரத்தை இருக்கிறோம். தேவனை தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிங்க பொறுப்படுது. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த கான்பரன்ஸ் காலில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும்
உங்களுடைய அன்பு விலையேறப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள கத்துந்த காலவெளி எங்களுக்கு தெளிந்த ஞானத்தை கொடுத்து உங்க சமூகத்துல நிலைநிறுத்த உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.